ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கோம்போ விருந்து தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வெஜ்ஜி நான்வெஜ் ரெண்டும் கலந்த கலவைங்க. ஏற்கனவே நம்ம வெஜ்ஜி மீல்ஸ் ஒரு தடவை நம்ம போட்டிருந்தோம். நான்வெஜ் கோம்போ உங்களுக்கு போடவே இல்லை. இந்த தடவை ரெண்டும் கலந்த கலவையான சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு காம்போ மீல்ஸ் தாங்க இப்போ நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நம்ம காம்போ மீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் பாருங்கள், மீன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த மீனை இப்படி ஒவ்வொரு கோடாக போட்டு வச்சுருங்க இடையில. அப்போ தான் பொரிக்கிறப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா இல்லை ஒட்டிக்கிடும். நம்ம மசாலா போட்டு ஊற வைக்கிறப்போ நான் ஒரு 3 மீன் மட்டும் எடுத்து நான் அது மசாலா போட்டு ஊற வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு நம்ம பார்க்கலாம். மிளகு 1 டீஸ்பூன், பூண்டு ஒரு 7லேருந்து 8 பல், இஞ்சி ஒரு துண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வத்தல் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்சி எடுத்த மசாலாவை ஒரு பவுலில் போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனால் லெமன் ஜூஸ் போட்டுட்டு நல்ல ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு மாவு ஐட்டம் எல்லாம் எதுவுமே இதில் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இந்த மசாலா போட்டாலே இது டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுதான் அயில மீன் சொல்லி நாங்கள் சொல்லுவோங்க. நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மீனுக்கு பேர் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. வேறு பேரும் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சாரி, வேறு பேர் எனக்கு தெரியலை. இங்கே பாம்பேல எல்லாம் பார்த்தீங்கன்னா பாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இவன் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியில் கூட வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். இப்போ நான் நம்ம மீல்ஸுக்கு தேவையான இன்னொரு ஐட்டம் செய்ய போகிறோம். ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சிடலாம். ஈஸியான சிக்கன் வறுவல். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், ஒரு வெங்காயம் போட்டிருக்கிறேன் நீளமாக கட் பண்ணி. இது லேசாக வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. லேசாக வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நாம் 1/2 கிலோ சிக்கன் நான் சேர்க்குறேன். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுகி வச்சுருக்கிறேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன், ஜாஸ்தி மசாலைகளெல்லாம் இல்லை. ஓவர் மசாலா இல்லாமல் சிம்பிளாக தான் பண்ணுறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன், மிளகு தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன், சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடலாங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா வேகட்டும் சிக்கனுங்க. பாருங்கள், நான் சாம்பார் வேறு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சாம்பாரோட வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன். இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருந்தேன். இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன். சிம்பிளான மீன் குழம்பு. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, வத்தல் தூள், மல்லித்தூள் இவ்வளவும் போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது அப்படி நான் பச்சையாக தான் நான் அரைக்க போகிறேன். இது எதுவுமே நான் வதக்கலை, இப்படி டைரெக்டாக அரைக்க போகிறேன். சிக்கன் இடையில நான் கிளறி விட்டுருக்கிறேன். இப்போ மசாலாவை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ புளி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நாங்கள் பாருங்கள் வெந்நீர் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். சிக்கன் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாம். சாம்பார் எனக்கு ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுட்டேன். இப்போ சிக்கனுக்கு கொஞ்சமாக நம்ம வத்தல் பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சமாக மல்லி பவுடர் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சிக்கன் மசாலா பவுடர், எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் தான். வத்தல் பவுடர் மட்டும் நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா, அதனால. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சிம்மில் வேக விட்டுறலாம். இப்போ மீன் குழம்புக்கு நான் மண்சட்டி வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன்.
1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட போகிறேன். 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா கருகிடும். இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4-5 பூண்டு போட்டிருக்கிறேன். போட்டு கொஞ்சமாக வதக்கிடலாம். 2 பச்சை மிளகாய் போட்டு இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. சிக்கனையும் கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைல் மத்தி மீன் கறி போட்டிருக்கிறேன். அப்புறம் வறுத்தரைச்ச மீன் குழம்பும் போட்டிருக்கிறேன். அதனால இது வந்துட்டு வேற ஒரு ஸ்டைலில் மீன் குழம்பு, அயில மீன் குழம்பு. இது வந்து வறுக்காமல் அப்படியே அரைச்ச மீன் குழம்பு, அரைச்சி வச்ச மீன் குழம்பு. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். நம்ம சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும். இப்போ நான் இன்னொரு பேனில் பாருங்கள் ஒரு பொரியல் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கடுகு போட்டிருக்கிறேன். கேபேஜ் கேரட் பொரியல் பண்ண போகிறேங்க. எல்லாமே இன்றைக்கி சிம்பிளாக தான் செய்கிறேன். நீங்களும் இதே மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கலாம் பொரியலுக்கு. கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 100-150 கிராம் தான் இருக்கும் காய்கறி. அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. நம்ம சிம்லே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அது ரெடி ஆகிடுங்க. நம்ம பொரியலும் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு நல்ல மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அந்த மிக்சி ஜார்லேயே தண்ணி ஊற்றி அப்படியே நான் அலசி விட்ட தண்ணியை ஊற்றிருக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம புளி கரைச்ச தண்ணி ஊற்றிடலாம். புளி ஏற்கனவே ஊற போட்டு வச்சுருந்த புளி கரைச்சல் தண்ணியை வந்துட்டு ஊற்றியாச்சு. இனி கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அந்த பச்சை வாசம், புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம பொரியல் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஃபைனலாக தேங்காய் போட போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ மீன் குழம்போட மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. கொஞ்சமாக தேங்காய் பால், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம மீன் பொரிச்சிடலாங்க. ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருந்த மீன் ரெடியாக இருக்குது. மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புல மீன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மீன் தான் நான் சேர்க்குறேன். 1/2 கிலோ மீனுக்கு தேவையான மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நான் இதோட அளவுகள் போட்டு விடுறேன். இந்த சின்ன சின்ன மீன் முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டைகளை நான் இதில் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன் மேலே. அது அப்படியே சிம்மில் அப்படியே வேகட்டும். ஒரு 7 நிமிஷம் வெந்தாலே நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மீன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் பார்த்தீங்களா மக்களே, நம்மளோட சூப்பரான இன்னைக்கு காம்போ மீல்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க. உங்களுக்கும் ஆசை வந்திருக்கும், சரி இதே மாதிரி நம்மளும் இந்த வாரம் சண்டே செஞ்சு அசத்திடலாம் அப்படின்ட்டு. நீங்களும் டைம் இருக்கும்போது இந்த மாதிரி
செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.